என்னது நம்ம சீதாராம் நூர்ஜஹான் ஒரு சீரியல் நடிகையா? மிருனாள் தாக்கூர் எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க தெரியுமா? ஒரு காலத்துல வெள்ளித்திரையில ஜொலிச்ச பிரபலங்கள் பலரும் சின்ன திரைக்கு வரதும், சின்ன திரையில இருந்து பலர் வெள்ளித்திரைக்கு போறது வாடிக்கையான ஒரு விஷயமாவே இருந்துட்டு வந்துச்சு. ஆனா எந்த துறையா இருந்தாலும் திறமை இருந்தா மட்டும்தான் அவங்களால தொடர்ந்து நீடிக்க முடியும். அப்படி சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு வந்த நிறைய பேர் ஆல் அட்ரஸ் தெரியாம ஓடி போயிருக்காங்க. இப்பெல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா சில பேர் மட்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு திரையுலகத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பையும் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில சீரியல்ல நடிச்ச சில நடிகைகள் இன்னைக்கு நம்ம சினிமாவுல கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. அதுவும் சூப்பரான ஆக்ட்ரஸா மாறி இருக்காங்க. இவங்கெல்லாம் சீரியல்ல நடிச்சவங்களா அப்படின்னு நம்மளாலே நம்ப முடியல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மிருனாள் தாக்கூர். 2018ஆம் ஆண்டு லவ் சோனி அப்படின்ற படத்தின் மூலமா பாலிவுட்ல ஒரு ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சூப்பர் 30, பாட்லா ஹவுஸ் அப்படின்ற சில பாலிவுட் படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறமா சீதாராமன் படத்துல நடிச்சாங்க. அது எப்படி ஒரே படத்துல ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்ற கேள்விக்கு விடை யாருன்னா இவங்க தான். சீதாராம் படம் நடிச்சதுக்கு அப்புறமா ஆல் ஓவர் இந்தியால இவங்களை தெரியாதவங்களே கிடையாது. அந்த படத்தோட ஹிட்டுக்கு முக்கிய காரணமே இவங்களோட ஆக்டிங் தான். இப்போ உங்களோட மார்க்கெட் பயங்கரமா ஏறிடுச்சு. நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் குங்கும் பாக்கியா, குச் கத்தியே, கமோஷியன் அப்படின்ற சீரியல்ல ஒரு முன்னணி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் குங்கும் பாக்கியா சீரியல்லாம் தமிழ்ல டப் பண்ணி நம்ம சீ தமிழ்ல இரு மலர்கள் அப்படின்ற ஒரு சீரியலா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை கண்டிப்பா நீங்க பார்த்திருந்தா இவங்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில அபி மற்றும் அக்கா பிராக்கியா வாழ்க்கைக்கு தூது போன அம்மு கேரக்டர்ல இவங்க மாஸ் பண்ணிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தீபிகா படுகோன். பாலிவுட்ல முன்னணி நடிகையா இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள்ல இவங்க எல்லாம் டாப்ல இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல ஒரு மாடலாவும் தொலைக்காட்சி மூலமா சீரியல்குள்ள நுழைஞ்சி கஹானி கர் கர்கி அப்படின்ற சீரியல்ல தான் இவங்க நடிச்சிருந்தாங்க. இதுல ஒரு முன்னணி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பாலிவுட்ல இவங்களோட என்ட்ரியே. இன்னைக்கு பதான், ஜவான், கல்கி மாதிரியான எல்லா பேன் இந்தியா மூவிலையும் நடிக்கணும் அப்படின்னா தீபிகா படுகோனை கூப்பிட்டுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வித்யா பாலன். இவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு படத்துக்கு இன்னைக்கு 3ல இருந்து 4 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க. ஆனா ஆரம்பத்துல தொலைக்காட்சிகள்ல தான் இவங்களோட வாழ்க்கையே தொடங்கியிருக்காங்க. ஹம் பாஞ்ச் அப்படின்ற சீரியல்ல நடிச்சது மூலமா தான் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னே தெரிய வரும். ஆனா அதுல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்ததுனால அப்படியே பாலிவுட் சினிமாக்குள்ள இவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எக்கச்சக்க படங்கள் இவங்க நடிச்சாச்சு. இவங்க நடிச்ச படங்கள்ல 85% ஆன படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யாமி கௌதமி. மாடலிங் மூலமா தான் இவங்க சினிமாக்குள்ள என்ட்ரியே கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி யா பியார்னா ஹோகா காம் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. என்னடா பேர் இது சொல்லவே வரமாட்டேங்குது, தப்பா சொல்லியிருந்தா சாரி. இந்த சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால வெறும் ஒரு சீரியல்ல நடிச்சது மூலமாவே அப்படியே இவங்கள பாலிவுட் சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க ஆர்டிகல் 370 அப்படின்ற படம் பார்த்திருந்தா அது ஒரு ஹிட்டான படம் தான். அந்த படம் பார்த்திருந்தா இவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மௌனி ராய். இவங்களை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நாகினி சீரியல் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அட்லீஸ்ட் சீரியல் பார்க்க இல்ல இந்த மாதிரி போஸ்டரோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நாகினி சீரியல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பயங்கர ஃபேமஸ். அது ஆல்ரெடி ஹிந்தில வேற லெவலா ஓடிட்டு இருந்தது தான் நம்ம தமிழ்ல டப் பண்ணிருந்தாங்க. அதுல இந்த மௌனி ராய் நடிச்சிருப்பாங்க. இதுல நடிச்சதுக்கு அப்புறமா தான் கோல்ட் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 2018ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படியே சீரியல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அப்படியே பாலிவுட் சினிமால நடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா அடையாளப்படுத்துற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹிந்தில பிரம்மாஸ்திரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம் வெளிவந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதுல நெகட்டிவ் ரோல் இவங்க தான் பண்ணிருப்பாங்க. மௌனி ராய் என்ன இவ்வளவு அற்புதமா வில்லி ரோல் பண்றாங்க அப்படின்றத எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பயங்கரமா பாராட்டிட்டு இருந்தாங்க. நாகினி சீரியல் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே அதுல பாக்குறதுக்கு நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் இருப்பாங்க. லைக் அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி டெரரா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மௌனி ராயும். அவங்க கொடுக்கக்கூடிய போஸா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும் கொஞ்சம் டெரரா இருக்கும். அதனாலேயே இந்த நெகட்டிவ் ரோலுக்கு அப்படியே ஆப்ட் ஆனாங்க. இந்த மாதிரி பாலிவுட்ல மட்டும் இல்ல, நம்ம தமிழ்லயும் நிறைய ஹீரோக்களும் ஹீரோயின்ஸும் இந்த சீரியல் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல வெறும் 5 பேர் மட்டும் இல்ல, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.